திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி. சோழகங்கை ஏரிக்கு சற்று தூரத்தில் தம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்துவோமானால் அங்கே ஒரு மண்டபத்தில் இருவர் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பதை காணலாம். அவர்களை நெருங்கிச் சென்றால் சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழரும் காலதேவரும் ஏதோ முக்கிய செயலில் மூழ்கியிருப்பது தெரிய வரும். அவர்கள் இருவரும் எதிரே விசாலமாக பரவி பசுமையை வாரி எரித்து கொண்டிருந்த வயல்காட்டை உற்று நோக்கி கொண்டிருப்பதை கவனித்தால் எதை பற்றியோ ஆராய்ந்து அதன் காரணமாக தீவிர சிந்தனையில் மூழ்கியிருப்பது தெரிய வரும். ஏரியின் மடை திறந்திருந்ததால் நீர் சலசலத்து கொண்டிருந்தது. அந்த நீரோட்டம் பல கொண்டு கால்வாய்களின் மூலம் வயற்பரப்புகளை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஓசை சக்கரவர்த்தியையும் காலதேவரையும் ஆழ்ந்த சிந்தனைக்கு கட்டியம் கூறுவது போலவே அதுவும் இருந்தது. காலதேவ புலவர் சக்கரவர்த்தியை நோக்கினார். அவருடைய முகம் எதையோ ஒப்புக்கொண்டதாக தெரிந்தது. சக்கரவர்த்தியும் புலவரை நோக்கிய பார்வையிலிருந்து ஆர்வத்துடன் எதிர்பார்த்தாரே என்பதும் தெரிய வருகிறது. அப்பையா, உன்னுடைய முடிவை நான் வரவேற்கின்றேன். அதுபோல் நீ மாறவில்லையானால் காரியம் வீணில் கெட்டுவிடும். நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நமக்கு எதிரிகளாக மாறி கலிங்கனுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அன்று நீ அருள்மொழியை மணந்தபோது ஐவருடைய உதடுகள் தாம் புன்னகைத்தனவை தவிர ஏனையோர் தலையை திருப்பிக் கொண்டதை நான் கவனித்தேன். இவர்களுடன் உன்னுடைய மருமகன் கங்க நாட்டு ராஜராஜ கங்கடம் களத்தில் இருப்பது வியப்புக்குரியது. அதனால்தான் ராஜசுந்தரியை அவன் அழைத்து வரவில்லை போலும். அழைத்து வந்தால் தந்தை பாசத்தால் அவள் ஏதேனும் உன்னிடம் சொல்லிவிடலாம் அல்லவா? தேவரே, அனைத்தையும் நான் அறிவேன். இவர்களைச் சேர்ந்ததினாலே கலிங்க போருக்கு சோழன் சோர்ந்து விட மாட்டான். வேங்கியில் இருக்கும் 7.5 இலக்கம் படைகளும் கொடும்பையில் உள்ள 50,000 படைகளும் போக காஞ்சி படை கணக்கற்றது. இவையும் போக அரசலாற்றங்கரையிலும் வடபெண்ணை தென்கரையில் வாழும் லட்சோபலட்ச வீரர்களின் தோள்கள் தினவெடுத்து காத்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் எல்லோரையும் தாங்கி நடத்தக்கூடிய வன்மை பெற்ற கருணாகரன் இருக்கின்றான். எனக்கு என்ன பயம்? காலதேவரே, என்ன பயம் எனக்கு? பயத்தை பற்றியதல்லவே நான் கூறியது. திருமாலின் சங்கு சக்கரம் அல்லவா உன்னுடைய கரங்களில் இருப்பவை. உன்னை வெல்ல யாரால் முடியும் விஜயா? இருந்தாலும் ஆலோசனைக்கு சிலவற்றை கூற நான் கடமைப்பட்டவன் அல்லவா? நன்றாகச் சொன்னீர். காலதேவர் இல்லை என்றால் குலோத்துங்கன் இல்லை. இந்த போரே இருவர் பொருட்டுதானே எழவிருக்கிறது. அந்த இருவருக்குள் ஒருவரான உங்களைத்தான் நான் கலக்காமல் இருக்க முடியுமா? தேவரே, இருக்கும் பரபரப்பை நோக்கினால் அடுத்த ஆண்டு உறுதியாக போர் மூண்டே தீரும். ஒரு காரணம் பற்றியதில்தான் நான் சிந்திப்பது. கருணாகரனும் அதை பற்றித்தான் அடிக்கடி கூறுகின்றான். எதை பற்றி குலோத்துங்கா? கப்பல் படை. கலிங்கம் கடற்கரையை சார்ந்த நாடு. மேலும் கோட்டை கடலை சார்ந்தே எழுப்பியிருக்கின்றானாம் அனந்தவர்மன். அதனால என்ன குலோத்துங்கா, நம்மிடம் இருக்கும் கப்பற்படை போதாதா? போதும் என்றாலும் தரைப்படைக்கு இருக்கும் பலம் கப்பற்படைக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உன்னுடைய சிங்கள மருமகன் வீரப்பெருமாளுக்கு செய்தி அனுப்பினால் அவன் உடன் இருக்கும் பெரிய கடற்படையுடன் வரலாமல்லவா? அவனுடைய மகள் சுத்தமல்லியை கண்டும் வெகு காலமாகின்றது. நல்ல எண்ணம்தான் தீபங்குடியாரே. இது பற்றி நாளை கவனிக்க வேண்டும். குலோத்துங்க சோழர் இவ்வாறு கூறி முடித்ததும் எங்கிருந்தோ இனிமையான கீதம் காற்றில் மிதந்து வந்தது. அதை எழுப்பிய குரலை எப்பொழுதோ கேட்ட நினைவு சோழ சக்கரவர்த்தி கிழவே அதை உற்று கவனித்தார். கவனம் வீண் போகவில்லை. அவரே ஏதோ ஒரு வலிமை உந்தி தள்ளியது. வையமகும் குலமடந்தை மன்னப்பையன் தன்னுடைய மரபு கேட்டை. மன்னப்பையன் தலைவன் அபயன் யார்? நான் தானே. என்னை பற்றிய பாடலை பாடுவதே இந்த பெண்ணின் குறிக்கோளோ? இப்படி பாடல்களை பாடி நம் காலதேவர் அழியா புகழுடம்பாக்கும் அவருடைய புலமைக்கும் அன்பிற்கும் நாம் செய்யப்போவது? இந்த இனிமையான குரலில் பாடிக்கொண்டு மகிழும் இந்த பெண் அணங்குக்கு நாம் செய்யப்போகும் கைமாறு அதோ மீண்டும் ஐயனை யான் பெற்றெடுத்த அப்பொழுதும் இப்பொழுதும் இருந்ததில்லை. என்னை பெற்றதன் பயனையல்லவா இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தாய்மை நிலைக்கு இதனோடு ஒத்த முறையில் வள்ளுவர் கூறிய ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற ஈரடிகள் இப்போதே அல்லவா இணைக்கச் செய்கின்றன. இவ்வாறு மேற்கண்ட பாடலை கேட்டு எண்ணிய குலோத்துங்க சோழன் புலவர் பெருந்தகை காலதேவரை நன்றி நிறைந்த கண்களுடன் நோக்கினார்.
அதை ஏற்றுக்கொள்ளும் மைப்பாட்டில் புலவரும் புன்னகை பூத்தார். இருவருக்கும் இடையே குறுக்கிட்ட தென்னந்தோப்பை கடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிரே மிகப்பெரிய மாமரம் ஒன்று ஓங்கி வளர்ந்திருந்தது. அதனுடைய வளைந்த கிளைகளினுடைய தொலைவில் தெரிந்த காட்சியை கண்டுவிட்டு பாம்பை மிதித்தது போல் படபடத்து நின்றார் சக்கரவர்த்தி. காலதேவர் குழம்பிய மனதுடன் சக்கரவர்த்தியை நோக்கினார். அவருடைய கண்களில் 2 சொட்டு நீர்த்துளைகள் அரும்பின. மாலை கதிரவன் மேற்கு திசையில் உலகிற்கு வணக்க வழிபாடு நடத்தி கொண்டிருந்தான். தொலைவில் இருந்து தாழங்குளத்து படிகளில் இளவரசன் விக்ரமும் இளவேணியும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அமர்ந்திருந்த பக்கம் தாழம்புதர்கள் அவ்வளவாக இல்லையாதலால் சக்கரவர்த்தியும் காலதேவரும் நன்கு அவர்களை கவனிக்க முடிந்தது. மேல்படியில் விக்ரம சோழன் அமர்ந்து இளவேணியின் பாடலை சுவைத்து கொண்டிருந்தான். கீழ்ப்படியில் அவள் அமர்ந்து குளத்து நீரில் காலை விட்ட வண்ணமாக தன்னை மறந்து இசையமதை பொழிந்து கொண்டிருந்தாள். மாமரக்கிளையின் வழியாக பார்த்து கொண்டிருந்த சோழ சக்கரவர்த்தி, தேவரே, கருணாகரனின் தங்கைதான் இளவேணி என்பது விக்ரமனுக்கு தெரியுமா என்றான். அவருடைய நா குழறியது. தெரியாது விருத்தராசனே, தெரியக்கூடாதபடி செய்து வைத்திருக்கிறேன் என்று பொறுமையாகவே கூறினார் காலதேவர். ஏன், என் மனம் அப்படி அறிவுறுத்தியது, அதனால்தான். இதற்கு மேல் சோழ சக்கரவர்த்தியால் அங்கு நின்று கவனிக்க ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கவே வந்த வழியை நோக்கினார். காலதேவரும் அவரை பின்தொடர்ந்தார். இருவரும் மண்டபத்தை அடைந்தனர். அதற்கு மேல் மண்டபத்தில் தங்கி தனி ஆலோசனை செய்ய மனமில்லாத சோழ சக்கரவர்த்தி தங்கத்தால் வேயப்பட்ட தேரில் ஏறிக்கொண்டார். அவரை பின்தொடர்ந்தே காலதேவரும் தேரில் அமர்ந்து கொண்டார். தேர் மண்டபத்தை விட்டு நகர்ந்து அரச பெருவழியை அடைந்தது. சக்கரவர்த்தியின் மனவேகத்தை போட்டியிட்டு கொண்டு தேர் பறந்தது. அரண்மனை பெருவழியில் அவ்வளவாக மக்கள் நடமாட முடியாத ஆகையால் தேர் தடையின்றி விரைந்து கொண்டிருந்தது. இடையிடையே எதிர்ப்படும் அரண்மனை வீரர்கள் மட்டும் குதிரையை விட்டு இறங்கி மரியாதை செய்தனர். காலதேவரே, கருணாகரன் எனக்கு பிடித்திருக்கும் பொழுது இளவேணி மட்டும் என்ன செய்து விட்டாள் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழுகின்றதல்லவா? சோழ சக்கரவர்த்தி இவ்வாறு கேட்டதற்கு காலதேவர் எதுவும் மறுமொழி கூறாமல் அமைதியாகவே இருந்தார். மீண்டும் சக்கரவர்த்தியே பேசத் தொடங்கினார். இளவேணி எனக்கு எந்த விதத்திலும் பிடிக்காதவள் அல்ல. கருணாகரனுக்கு என்னுடைய மகளை மணமுடிக்க வேண்டியே நாட்டு மக்கள் மனதில் கசப்பு ஏற்றத்தான் அருள்மொழியை மணந்தேன். அத்தனை முயற்சி எடுத்துக்கொண்ட நான் விக்ரமனுக்கு இளவேணியை மணமுடிப்பதன் மூலம் நன்மையே ஏற்படலாம். அதற்கு 2 குறைகள்தான் தடையாக நிற்கின்றன. ஒன்று, இளவேணி விக்ரமனை காட்டிலும் வயதில் மூத்தவள். காதல் வயதையும் வரம்பையும் கடந்தது என்று வாதிப்பீர்கள். 2வதாக உள்ள குறை, என்னுடைய சகோதரி குந்தவைக்கு வாக்கு கொடுத்த நிலைமை. தேவரே, முக்கோக்கிழானடியான மணமுடிக்கவில்லை என்றால் குலோத்துங்கன் வாக்கு தவறியுண்டாய் விடுவான். சோழ மரபில் வாக்கு தூய்மைதான் இதுவரை பெருமை தந்து கொண்டிருப்பது. வேடனுக்கு வாக்கு தந்த காரணத்தால் சிபி தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தார். அதனால்தான் பட்ட பெயரே செம்பியன் என்பது. தாங்கள் அறிவீர் அதை. மன தூய்மைக்காக மகுடமாக விளங்கிய கண்டராதித்தர் சொல்லின் செல்வராக விளங்கியவர். இந்த மரபில் வந்த நான் எவ்வாறு தரைவி செய்வேன்? தேவரே, தவறும்படியாக யார் கூறினார்கள் குலோத்துங்கா? முக்கோக்கிழானடி மனமுடித்து கோப்பெருந்தேவியாக நானும் சம்மதிக்கின்றேன். ஆனால் அடுத்து வரும் தேவியாக இளவேணி இருக்கலாம் அல்லவா? அதற்கு எந்த வயதும் தேவையில்லை, எந்த வரம்பும் தேவையில்லை. மனதின் வெறிக்கோலம் பல மன்னர்களை இப்படி செய்ய தூண்டியதை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா? அப்படியானால் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் புலவர் பிரம்மானே. ஆனால் கருணாகரன், அதை பற்றிய கவலை உமக்கு வேண்டாம் அபயா. இப்பொழுது உண்மையிலேயே என்னுடைய மனம் குளிர்ந்து விட்டது காலதேவரே. இளவேணியை நான் எங்கே ஏமாற்றி விடுவேனோ என்று அஞ்சினேன். என்னுடைய புகழ் அவள் வாயார பாடும்போதெல்லாம் அவளுக்காக சிந்தித்தேன். அந்த வாய் என்னை இகழ்ந்து ஏசக்கூடாது என்று பல நாட்கள் வருந்தியும் இருக்கிறேன். இப்பொழுதுதான் அமைதி பிறந்தது. ஆனால் மற்றும் இருக்கும் ஒரு குறைதான் ஆறாத வடுவாக ஆகிவிட்டது. அதையும் கூறிவிடலாம் குலோத்துங்கா. காலிங்கராயன் பற்றியதுதான். என்னை எத்தனை நன்றியுடையவனாக இருந்தவன் இப்பொழுது எதிரிகள் பக்கம் சேர்ந்து கொண்டு இன்னல் விளைவிக்க முற்பட்டு விட்டான். கவலைப்பட வேண்டாம் மிருதராசா. ஒருவன் காலிங்கராயன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கண்ணீர் விடுவான் ஒரு நாள். அந்த நாள் அண்மையில்தான் இருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டுமே என்னால் இப்பொழுது பொறுக்கவே முடியாது திரிபுவனா. எதை பற்றி குறிப்பிடுகின்றீர் காலதேவரே?
எனக்கு தெரியும். எனக்கு மகனாக பிறந்து துரோகம் செய்து வரும் ராஜராஜனைத்தானே அவனை தில்லை பல்லம்பவனை பொறுத்தருள மாட்டான் என்பது எனக்கும் தெரியும் காலதேவரே, நன்றாகவே தெரியும். குலோத்துங்க சோழரின் கண்களில் நீர் திரையிட்டது. அதற்குள் தேர் அரண்மனையை நெருங்கியது. இருவரும் தேரை விட்டு இறங்கி அரண்மனைக்குள் நுழைந்தனர். அந்த சமயம் கருணாகரன் எதிரே வந்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தியை கண்ட கருணாகரன் தலை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்து பின்பு சக்கரவர்த்தியும் முகம் மலர, கருணாகரா, என்னுடன் வா என்று கூறிவிட்டு மேல் மாடத்தை நோக்கி சென்றார். சக்கரவர்த்தி கருணாகரனை எதற்காக அழைக்க வேண்டும்? ஒருவேளை இளவேணியை பற்றி ஏதேனும் விவாதிக்க வேண்டியிருக்குமோ? கூடியவரை இது பற்றி எவரும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்றெல்லவோ கருதினோம். கருணாகரன் காலதேவர் மெதுவாகவே சக்கரவர்த்தியை அணுகி, செம்பிய இளவேணியை பற்றிய மறைமுகமாகவே இருப்பது நலமென்று கருதுகின்றேன் என்றார். குலோத்துங்கரும் குறுநகை புரிந்த வண்ணம் காலதேவரை நோக்கினார். அந்த குறுநகையில் ஆழ்ந்த அனுபவம் தெரிந்தது. மேல்மாடக்கூடத்தில் இருந்த புலியாசனத்தில் அமர்ந்த குலோத்துங்க சோழர் காலதேவர் எதிரில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தார். இவர்களுக்கு எதிரில் கருணாகரன் அடக்கமுடன் நின்று கொண்டான். இருட்டிய நேரம் ஆதலால் பணியாளர்கள் இருவர் உள்ளே நுழைந்து விளக்கை ஏற்றிவிட்டு சென்றனர். வெண்ணிற செலவிக்கற்களால் இழைக்கப்பட்ட சுவர்களும் தூண்களும் விமான வளைவுகளும் விளக்கொளியில் எதிரொலித்து தந்த பேரழியாய் விளங்கின. கருணாகரா, இன்று ஏன் இவ்வளவு நேரம் அரண்மனையிலேயே காத்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய தங்கை காத்து கொண்டிருப்பாளே, அவளை தனிமையில் விட்டுவிட்டு இந்த நேரம் வரை நீ இங்கு இருக்கலாமா? சோழதேவா, எனக்கு அதை பற்றி கவலை எப்பொழுதுமே கிடையாது. அக்கம் பக்கத்தில் அவளுக்கு பல பெண்களின் துணை இருக்கின்றது. மேலும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று நமது தெய்வ திருக்குறளார் கூறியிருப்பதை என்னால் எப்படி மறக்க முடியும்? உன்னுடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றேன் கருணாகரா. நல்லது, அடுத்து என்ன செய்வதாக இருக்கிறாய்? எதை பற்றி? தங்கை இளவேணியை பற்றியதில்தானே? கருணாகரன் இவ்வாறு கேட்டதும் சக்கரவர்த்தி காலதேவரை நோக்கினார். அவர் உண்மையில் அரசியல் பற்றித்தான் அவ்வாறு கேட்டார். ஆனால் கருணாகரன் தன்னுடைய தங்கையை பற்றி எடுத்துக்கொண்டான் என்று திருப்தி விளையாடல். காலதேவரும் விசித்திர புன்னகையுடன் மாமன்னரை நோக்க சோழதேவர் சொன்னார், ஆமாம் கருணாகரா, இளவேணியை பற்றித்தான். அவளுக்கு வயது சென்று கொண்டே இருக்கிறதால் வாழ்க்கை துணை நிலத்தில் ஈடுபடுத்துவது எப்பொழுது? பருவம் வந்த பெண்ணை பதத்தோடு நடத்துவதுதான் வாழ்வின் இயல். தந்தைக்கு இணையான தாங்களும் புலவர் பெருமானும் இருக்கையில் இதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் மன்னர் பிரானே? மேலும் தொடர்ந்து அமைதி காண முடியாமல் போய்விடவே இளவேணியை பற்றி சிந்திக்கவே நேரமில்லை. கலிங்கப்போர் வெற்றியடைந்ததும் செம்பியர் பூபதி ஆகிய தாங்களே ஒரு மாவீரனுக்கு அவளை மனமுடித்து வைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அன்னார்தான். கருணாகரனுடைய குடல் தழுதழுத்தது. நிலைமையை வேறு திக்கில் திருப்ப வேண்டி வீர உணர்வு கொண்டவர்களாக வேகமாக நாற்காலியின் கைப்பிடியில் ஓங்கி அறைந்து, கருணாகரா, அப்படியென்றால் கலிங்கப்போர் எப்பொழுது என்று துடிதுடிக்க கேட்டார். காலதேவரே தம்மை மறந்துவிட்டார் என்றால் கருணாகரன், சோழர் தந்தையை அடுத்து வரும் விழாவின் பொழுது போர் மூளப்போகிறது என்பது உறுதி. அதற்கு ஆனவற்றை உடனே நான் கவனிக்கலாம் என்று இருக்கின்றேன். அது பற்றி தங்களிடம் உத்தரவு பெற வேண்டியே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த விழா அதை எப்படி உறுதியாக கூற முடியும்? 2ஆம் முறை கலிங்கன் திரை செலுத்த தவறி விடுவானே, ஆனால் என் தோள்கள் பொறுமை காக்காது. போர் முரசம் நிச்சயம் கொட்டித்தான் தீருவேன். ஆகா, உன்னையல்லவா நான் மகனாக பெற்றிருக்க வேண்டும் கருணாகரா. உன்னுடைய அண்ணன் பற்றி ஏதேதோ கேள்விப்படுகிறேன். அவன் பாண்டியன் பராக்கிரமனுடன் சேர்ந்து படை திரட்டுகின்றானாம். இதற்கு நீ கூறப்போகும் மறுமொழி எதுவும் இருக்காது மன்னவா. அதே நேரத்தில் நான் மாதண்ட நாயகன் என்ற முறையில் ஒன்றை மட்டும் குறிப்பிடலாம் அல்லவா? மாதண்ட நாயகன் என்ற முறையில் குறிப்பிட வேண்டாம் கருணாகரா. மதுராந்தகி தேவியின் எடுத்து மகன் என்கின்ற உரிமையிலேயே குறிப்பிடலாம். சக்கரவர்த்தியின் இந்த மறுமொழி கருணாகரனின் தலையை தாழ வைத்து விட்டது. சக்கரவர்த்தியும் காலதேவரும் மெல்ல புன்னகை பூத்தனர். கருணாகரா, சக்கரவர்த்தியை புரிந்து கொள்ளாமல் நீ அவ்வாறு கேட்டிருக்கக்கூடாது என்றார் காலதேவர். எதற்காக எந்த தண்டனையும் ஏற்க நான் சித்தமாக இருக்கின்றேன் குருதேவா. எல்லா குற்றங்களையும் சேர்த்து முடிவில் சரியான தண்டனையை வழங்கலாம் என்று இருக்கின்றேன். முடிவில் நீ சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கலாம் கருணாகரா.
சக்கரவர்த்தியின் குறும்பான சொற்கள் கருணாகரனுடைய தலையை தாழ்த்தின. அவன் தயங்கிய வண்ணம், தந்தையே, சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் என்பதையும் மறந்து நமது ராஜராஜன் என்று முடிக்காமல் தயங்கினார். எதிரிகளுக்கு ஏவல் பெருமடி செய்து வருகின்றான். இதை எப்பொழுதோ நான் அறிந்து கொண்டேன். குமாரா, எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் பரிகாரம் வழங்கப்படும். போகட்டும். கோப்பெருந்தேவி அழைத்தால் மட்டும் உடன் சென்று கட்டளையை தலைமையில் தாங்கிக் கொள்ளுகின்றாயாம். அருள்மொழி தேவி அழைத்தால் மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துகிறாய்? இதை அவள் என்னிடம் கூறி எவ்வளவு வருத்தப்படுகின்றாள் தெரியுமா? சக்கரவர்த்தி இதை கூறியதும் ஓரக்கண்ணால் காலதேவரை நோக்கினார். பொறுத்தருள வேண்டுகிறேன். கோப்பெருந்தேவியின் கடுமையான உத்தரவுகளில் இதுவும் ஒன்று. இல்லையென்றால் இளைய தேவியாரின் அழைப்பை அலட்சியப்படுத்த நான் யார்? என்றாலும் நீ பாகுபாடு காட்டலாமா? ஏனைய தேவிமார்கள் காடவன் மாதேவி, கதம்ப மாதேவி அழைத்தால் மட்டும் உடன் சென்று கவனிக்கின்றாயாமே. திரிபுவன சக்கரவர்த்தி உத்தரவிட்டால் நாளை முதல் அவ்வாறே நடந்து கொள்ளுகின்றேன். இளைய தேவியார் இட்ட பணியை தலைமேல் தாங்கி செய்து முடிக்கின்றேன். தேவையில்லை, தேவையில்லை. ஒருவேளை அவள் எனக்கு எதிரியாக மாறும்படி விளையாட்டாக கூறினால் தலைமேல் நீ தாங்கி செய்து முடித்துவிடப் போகின்றாய். தியாகவல்லியின் பேச்சை தட்டுவது என்பது எனக்கே முடியாத காரியமாயிருக்கும்போது உன்னால் மட்டும் அது முடியுமா? சக்கரவர்த்தியின் இவ்வாறு கூறியதும் கருணாகரன் மீண்டும் தலையை தாழ்த்தி கொண்டான். அந்த சமயம் முடிகொண்டான் கையில் இறந்த கழுகு ஒன்றை தூக்கி பிடித்த வண்ணம் உள்ளே நுழைந்தான். என்ன முடிகொண்டவா இது? சக்கரவர்த்தி இப்படி வியப்புடன் கேட்டதும் முடிகொண்டான் வணங்கி, சோழ சக்கரவர்த்தி, இது இளைய தேவியாரின் திருமுக கழுகு என்று சொல்லவே என் நாவு நடுங்குகின்றது. ஒரு தினம் இந்த கழுகு தெற்கு நோக்கி செல்வதை கவனித்தேன். இன்று அது அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதனுடைய காலில் ஏதோ சுருளான ஒரு இருப்பதை கண்டேன். செய்தியை தாங்கி வரும் இந்த கழுகை பற்றி தகவல்கள் ஏற்கனவே சோனக நாட்டவர் மூலம் கேள்விப்பட்ட நான் ஐயம் முற்று அம்பு தொடுத்தேன். சோழதேவா, பொறுத்துள்ள வேண்டும். கொன்றுவிட்டதற்காக. அதன் காலில் இருந்த செய்தி சுருள் இதுதான். சக்கரவர்த்தி செய்தி சுருளை வாங்கி பிரித்து படித்து பார்த்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தன, கண்கள் அனலை வீசின. முடிகொண்டானோ இளைய தேவியாரின் கழுகி கொன்றதற்காக மன்னர் என்ன நினைத்து கொள்ளுவாரோ? ஒருவேளை தண்டனை வழங்குவாரோ? எதுவாயினும் வருக, நன்மை செய்தோம். தீமை வந்தாலும் ஏற்க ஆயத்தமாகத்தானே இருக்க வேண்டும் என்றே எண்ணமிட்டான். செய்தியை படித்து முடித்த சக்கரவர்த்தி சிவந்த கண்களுடன் முடிகுண்டானை நோக்கினார். அடுத்து நீ போகலாம் என்றார். அவனும் இதயத்தை இறுக்கி பிடித்து கொண்டு வெளியேறினான். அவனுடைய நடுக்கமான தோற்றத்தை எல்லோரும் கவனித்தனர். முடிகொண்டான் சென்றதும் சக்கரவர்த்தி இடி இடி என்று சிரித்தார். அந்த சிரிப்பின் உட்பொருள் அங்கிருந்த காலதேவருக்கும் கருணாகரனுக்கும் புரியவில்லை. இப்படி பித்தம் பிடித்த ஒரு போல் சிரிக்க வேண்டிய அந்த செய்தி என்னவாக இருக்கும்? இதோ சக்கரவர்த்தியே பேசுகின்றார். காலதேவரே, பாண்டியன் ஒளிந்திருக்கும் குகை நமக்கு தெரிந்துவிட்டது என்றார். இதை கேட்டதும் கருணாகரன் ஒரு துள்ளியவனாக முன்னே வந்து, தேவா, எனக்கு உத்தரவிட்டால் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று வெறி பொங்க கூறினான். அவனை சக்கரவர்த்தி சற்று நேரம் உற்று கவனித்தார். கருணாகரா, தேவையில்லை. பகைவரை இனி விட்டு கொடுத்தால்தான் காரியத்தை தட்டுத்தடங்கள் என்று முடிக்க முடியும். இது பற்றி அடுத்த வாரம் நான் மன்னார்குடியில் எழுதப்பட்ட என்னுடைய விண்ணகரத்தை பார்வையிட்ட போகும்பொழுது அதை கவனிப்பேன். நீ நாளை முதல் போருக்கான படையெடுக்கும் பணியை கவனிக்க உத்தரவிடுகின்றேன். நம்மிடத்தில் ஏற்கனவே ஏராளமான படைகள் இருக்கின்றன. அத்துடன் இன்னும் அரை பாகம் சேர வேண்டும். வைராகாரத்தை எரியூட்டி பிடித்து வந்த யானைகளுடன் இன்னும் நவிலையில் பிடித்த யானைகள் இருந்தும் போதாது. எனவே கலிங்க போருக்கு நிறைய யானைகள் தேவைப்படுகின்றன. கங்க நாட்டான் எதிரில் அவன் எதிரிகள் பக்கமாக இருப்பதால் எதிரிக்கு யானைப்படை பஞ்சம் இருக்காது. நமக்கு 5000 யானைகள் கொண்ட படை தேவை. 50,000 பரிகள் கொண்ட படை தேவை. ஏறக்குறைய 20,000 ஒட்டகங்களை கொண்ட படையும் தேவை. மேலும் தேர்ப்படை பஞ்சத்தை நிறை செய்ய வேண்டும். கப்பற்படைக்கு சிங்களத்து பெருமாளுக்கு ஆள் அனுப்புகின்றேன். காலாட்படையோ 300 லட்சத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும். இத்தனையும் சேர்த்து பயிற்சி தர ஏறக்குறைய 9 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அமைச்சர் நாராயணப்பட்டர் கூறுகின்றார். நான் 9 திங்களில் முடித்துவிடலாம் என்கின்றேன். என்னுடைய வாக்கு நிறைவேறக்கூடியது தானா? நிச்சயம் நிறைவேறக்கூடியதே. அதை நிறைவேற்ற நாளையே செயலில் நான் இறங்குகின்றேன்.
நினைவிருக்கட்டும், போர் முறை பயிற்சிகள் புதிய முறையில் அமைந்திருக்க வேண்டும். உன்னுடைய கற்பனை வலிமை இதன் மூலம் காட்டுவதில் இருந்து கலிங்கத்தின் கணிதத்தை என்னால் கணிக்க முடியும். அதுவரை நீ எந்த காரியத்திலும் தலையிடாமல் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். இந்த திருமுக கழுகு பற்றிய செய்தியை முடிகொண்டானே யாரிடமும் சொல்லாமல் இருக்கச் சொல். அதுவும் மறைமுகமாக வைக்கப்பட வேண்டியவைகளுள் ஒன்றுதான். அப்படியே செய்வேன். இத்துடன் ஏன் தயங்குகின்றாய்? சொல்ல வந்தது சொல்லிவிட வேண்டும். தயங்குபவர்களைக் கண்டால் குலோத்துங்கருக்கு பிடிக்காது. பிறகு கோழைக்கும் வீரனுக்கும் என்ன வேறுபாடு? திரிபுவனேஸ்வரா, இவ்வளவு படைகளையும் குறுகிய காலத்தில் சேகரிக்க பொருள் நிறைய செலவாகலாம். செலவாகத்தான் வேண்டும். நமது தனாதிகாரியிடம் உத்தரவிட்டு விடுகின்றேன். கருவூல அறையை திறந்தே விடச் சொன்னாலும் உத்தரவிடுகின்றேன். படை பலத்திற்காக எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் நீ எடுத்து கையாளலாம். அத்தனை நம்பிக்கைக்கு நான் உறுப்பினனானது முன்பிறவி புண்ணியம்தான். சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் உள்ளுக்குள் பூரித்து கொண்டார். அவருடைய முகமலர்ச்சியைக் கண்ட கருணாகரனின் கண்களில் மகிழ்ச்சி நீர் பெருகியது. இருவருடைய உள்ளுணர்வையும் கவனித்த காலதேவருக்கு மெய் சிலிர்த்தது. மன்னார்குடியில் தன்னால் எழுதப்பட்ட குலோத்துங்க சோழ விண்ணகத்தை பார்வையிட்டு அதற்கான திருப்பணிகளுக்கு நிபந்தங்கள் பல தந்து திரும்பிய குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி நேரே நாகப்பட்டினத்திற்கு ராஜராஜ பெரும்பள்ளியை பார்வையிடச் சென்றார். ஆனால் அந்த சமயம் உடன் வந்த தேவிமார்களுள் 6 நேரே தலைநகருக்கு செல்ல விரும்பினர். அந்த 6 தேவிமார்கள் கோப்பெரும் தேவியான தியாகவல்லி தேவியாருக்கு 7ஆம் தேவியான இளைய தேவி அருள்மொழி நங்கையுடன் கண்ட இடத்திற்கும் செல்ல விருப்பமில்லை. அப்படி செல்லும் இடங்கள் சோழ குடிமக்கள் பலவாறு பல திசைகளிலிருந்து பேசிக்கொள்வது அந்த அம்மைக்கு அருவருப்பை உண்டு பண்ணியது. அதனால் தம்முடைய கணவர் எழுப்பிய விண்ணகரத்துக்கு திருப்பணியை மட்டும் கண்டு வழிபட்டுவிட்டு உடனே தலைநகரம் நோக்கி செல்ல உத்தரவு கோரினார். கோப்பெரும் தேவியார் இவ்வாறு கேட்க துணியவே ஏனைய 5 தேவிமார்களும் உடன் புறப்பட்டனர். சக்கரவர்த்தியும் மறுமொழி எதுவும் கூறாமல் அவ்வாறே தக்க பாதுகாப்புடன் தலைநகரை நோக்கி அனுப்பி வைத்தார். ஆனால் இளைய தேவி அருள்மொழியை மட்டும் புன்னகையால் மதிப்பளித்து தம்முடனேயே அழைத்து செல்ல விரும்பினார். ஏனென்றால் படை திரட்டப்படும் இந்த சமயத்தில் அருள்மொழியை தலைநகரில் விட்டு வைக்க அவருடைய மனம் ஒருபடவில்லை. இதை வெளியில் காட்டிக்கொள்ளவெல்லாம் தமக்கு இளைய தேவியின் பேரில் அதிக அன்பு இருப்பதை காட்டிக்கொண்டார். இதை மற்றவர் எவ்வாறு அறியக்கூடும்? இளைய தேவி அருள்மொழி நங்கையுடன் நாகைப்பட்டத்து ராஜராஜ பெரும்பள்ளியில் சில நாட்கள் தங்க முடிவு கட்டினார். அந்த இடம்தான் பாண்டியனை பற்றி முழு தகவல்களையும் சேகரிக்க நலமாக இருக்கும் என்பது அவருடைய முடிவு. ஒரு காலத்தில் புகழ்பெற்ற புத்த விகாரமாக விளங்கிய சூடாமணி புத்த விகாரம்தான் நேயர்கள் காணும் ராஜராஜ பெரும்பள்ளி. இது கடாரத்து அரசனாகிய சூடாமணிவர்மனால் கட்டத் தொடங்கப்பெற்று அவனுடைய மகனாகிய மார விசய குலோத்துங்கவர்மனால் முடிக்கப்பெற்றதாகும். 23 ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய சக்கரவர்த்தி சோழ நாட்டை அளக்க வேண்டி பயணம் செய்தார். அப்பொழுது உலகளந்த கோளால் கோட்டை நாட்டை அளந்தார். சோழ மண்டலம், ஜெயம் கொண்ட சோழ மண்டலம், ராஜராஜ பாண்டிய மண்டலம், மும்முடி சோழ மண்டலம், வேங்கி மண்டலம், மலை மண்டலம், அதிராசராச மண்டலம் போன்ற சிறந்த மண்டலங்களை பார்வையிட்டார். ஒவ்வொரு மண்டலமும் பெற்றிருந்த பல வளநாடுகளையும் பார்வையிட்டுவிட்டு மக்களுடன் அளாவலாவினார். 2 பேராறுகளுக்கிடையே அமைந்து அழகு காட்டிய ஒவ்வொரு வளநாட்டையும் பார்வையிடுகின்ற பொழுது ஆங்காங்கே பல இடங்களில் சுங்கம், அதாவது வரியை தவிர்த்து ஏழை மக்களுக்கு பலவாறான நலன்களை தேடித் தந்தார். இப்படியாக வளநாடுகளையும் கூற்றங்களையும் சதுர்வேதி மங்கலங்களையும் சிற்றூர்களையும் பார்வையிட்டு அளந்தும் கலிங்க தவிர்த்து மக்களிடையே பாராட்டை பெற்ற சக்கரவர்த்தி சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்டப்பெயரையும் அடைந்தார். மீண்டும் அவர் சுற்றுப்பயணம் செய்த பொழுது நாகைப்பட்டினம் புத்த விகாரத்திற்கு வந்து பார்வையிட்டுவிட்டு பல நிலங்களை தானமாக கொடுத்திருந்தார். அதனால் புத்த பிக்குகள் குலோத்துங்க சோழரிடம் அணையாத அன்பு செலுத்தி வந்தனர். அதன் காரணமாக மீண்டும் எழுந்தருளிய சக்கரவர்த்தியை புத்த மகாதேவர் மிகுந்த பயபக்தியுடன் வரவேற்று சைத்தியத்தில் தங்க வைத்து எல்லா மரியாதைகளுடன் பணிவிடையும் செய்தார். சைவ சமயத்தின் விளக்காய் ஒளிவிட்ட குலோத்துங்க சோழர் ஏனைய மதங்களையும் சமமாக பாவித்து நடத்திய பெருமையை மக்கள் பலவாறு புகழ்ந்து பாராட்டி மகிழ்ந்தனர். அந்த மக்கள் கடலிர்த்த அன்பினால்
சக்கரவர்த்தி சில நாட்கள் நாகையில் தங்கி பல செய்திகளை அங்கு அறிந்து கொண்டார். அப்படி அவர் அறிந்து கொண்ட பின் அவரே நேரே தஞ்சை பகுதியைச் சார்ந்த சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் மாளிகைக்கு புறப்பட்டார். ஏற்கனவே கருந்திட்டக்குடி என்ற பெயரில் இருந்த இந்த ஊர் சோழ சக்கரவர்த்தி சுங்கம் தவிர்த்த நினைவின் காரணமாக சுங்கம் தவிர்த்த சோழநல்லூராக மாறியிருந்தது. அப்படி மாறும் பொழுது அங்கு அழகிய மாளிகை ஒன்றை எழுப்ப உத்தரவு பணித்தார். அந்த மாளிகைக்கு முதலாவதாக தற்போது எழுந்தருளினார். ஊர் மக்கள் மன்னரை மகிழ்ச்சியுடன் வரவேற்க பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். எங்கும் வாழ்த்தொலிகளும் சங்கு ஒலிகளும் பல்லியங்களும் சோழரே வாரும் வாரும் வளருமே என்று முழங்கின. சோழதேவரும் மாளிகைக்கு எழுந்தருளி 2 தினங்கள் தங்கி மக்கள் தந்த அன்பு காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு நேரே காஞ்சிக்கு பயணமானார். அப்பொழுது தஞ்சை வாழ் மக்கள் சார்பில் மண்டலாதிபரும் என் பேராயத்து தலைவரும் தஞ்சை அரண்மனைக்கு எழுந்தருளாமல் நேரே காஞ்சி நோக்கி செல்லும் சக்கரவர்த்தியை கண்டு மக்களின் மனக்குறையை எடுத்து கூறினர். சக்கரவர்த்தி மலர்ந்த முகத்துடன் தற்போதுள்ள நிலைமையை விளக்கி அவசரமாக காஞ்சி செல்ல வேண்டும் என்று மறுமொழி தந்தார். அத்துடன் தஞ்சை கோட்டை தளபதி பஞ்சநதி வாணன் தன்னை வரவேற்க வராமையின் காரணத்தையும் கேட்டார். மண்டலாதிபரும் மாதண்ட நாயகர் கருணாகரன் வேளில் அழைப்பில் இணங்கி காஞ்சியை நோக்கி சென்றிருப்பதாகவும் சென்று ஏறக்குறைய 9 மாதங்கள் ஆகப் போகின்றன என்றும் எடுத்து கூறினர். சக்கரவர்த்தியின் உள்ளம் பூரித்து எழுந்தது. அந்த வேகம் உடனே காஞ்சிக்கு உந்தி தள்ளியது. இந்த 9 மாத காலமாக அருள்மொழி நங்கையை முன்னிட்டு சுற்றுப்பயணம் வைத்து கொண்டதால் கருணாகரனை காண முடியவில்லையே என்கின்ற ஏக்கமும் எழுந்தது. அதனால் மண்டலாதிபதியையும் என்பேராய தலைவரையும் கண்டு காஞ்சியிலிருந்து தலைநகர் நோக்கி திரும்புகையில் அவசியம் தஞ்சைக்கு வருவதாக வாக்களித்துவிட்டு காஞ்சி நோக்கி சென்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.